டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இன்னைக்கு பஃப் ஸ்லீவ் அட்டாச் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிங்கன்னா, இந்த மேலே இருக்க நாட்சையும் கீழே இருக்க நாட்சையும் ஃபஸ்ட்டு ஒன்றா வச்சுருங்க. ஒன்றா வச்சுட்டு எப்பவுமே நம்ம ஸ்லீவை தைக்கிற மாரி ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலேயும் இழுக்கக்கூடாது, கீழேயும் இழுக்கக்கூடாது, ரெண்டுமே லூஸாக வச்சா மாரியே தள்ளணும். அப்போ தான் இழுக்காமல் தைச்சாதான் நம்மளுக்கு கரெக்டாக ஸ்லீவ் வரும். நெக்ஸ்ட்டு டேப் எடுத்துக்கிட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்ல இருந்து அந்த பக்கம் 1.5 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிட்டு கீழேயும் 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் இதை மார்க் பண்ணுறோன்னா, இதுலேருந்து தான் நம்ம ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மொத்தம் 4 ப்ளீட்ஸ் வைங்க. ஏன்னா நான் மேலே வந்து 4 இன்ச் விட்டுருக்கேன். ஸோ சின்ன சின்னதாக 4 இன்ச் ப்ளீட்ஸ் எந்த ஆங்கிள் வைக்கிறீங்களோ அதே ஆங்கிளில் வச்சுக்கிட்டே வாங்க. அதேமாரி கீழேயும் வச்சுக்கிட்டே வாங்க. கீழே இருக்க நாட்சையும் மேலே உள்ள நாட்சையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு பஃபோட ப்ளீட்ஸும் பஃப் ஸ்லீவும் நல்லா அழகாக வரும்.